வேற ஜமீன்தார் விட்டு போயிருக்கா. நீ பாத்துக்க, நான் மருத்துவ வச்சு எடுத்து வந்துடுறேன். நில்லுங்க. வீட்டுக்குள்ள பொம்பளை பிரசவ வேலையில துடிச்சிட்டு இருக்க சூழ்நிலை, ஒரு ஆம்பளை நீங்க உள்ள போன தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுவும் கேட்காம. ஆச்சரியமா இருக்கப்பா. என் உருவம் மனித கண்ணுக்கு தெரியாத தேவ வடிவம். ஆனா உனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு புரியல. உனக்கு மனித சக்திக்கு மீறின ஒரு மாய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில நொடிகள்ல இந்த வீட்டுல ஜனிக்க போற ஒரு குழந்தைக்கு விதியை நிர்ணயிக்க இப்ப நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? ஐயா, என் நண்பனுக்கு வாரிசா பறக்க போறேன். அந்த குழந்தையோட வருங்கால விதியை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது பிறவி ரகசியம். அதை எழுத போற எனக்கு எழுதும் போதுதான் அது என்னன்னு தெரியும். அப்படின்னா நீங்க எழுதிட்டு திரும்பி வரும்போது அந்த விதியை என்கிட்ட சொல்லலாமே, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கேன். வேண்டாம். விஷம் கசப்பா இனிப்பான்னு தெரிஞ்சுக்க குடிச்சு பாக்குறது விபரீதத்துலதான் முடியும். விதியும் அப்படி. அது மனித மூளைக்கு தெரியாத ஒண்ணு, தெரிஞ்சுக்க கூடாத ஒண்ணு. நான் விபரீதங்களை விளையாட்டா சந்திச்சு பழக்கப்பட்டவன். அந்த விதியை விட என் மதிக்கு தான் சக்தி அதிகம் நம்பக்கூடியவன். அதனால பிறக்க போற குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு நீங்க எனக்கு சொல்லியே தீரணும். அதுக்கு வாக்களிச்சாதான் இந்த வாசப்படியை தாண்ட விடுவேன். நெருப்பு விழுங்கி ஜீரணிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்லை. குழந்தை ஜனிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. இனியும் உன் கூட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறது தர்மம் இல்ல. உன் விருப்பப்படி நான் திரும்பி வரும்போது குழந்தையோட விதியை பத்தி சொல்றேன். தந்தையை கொண்டு தாயை விதவையாக்கிற விபரீதமான தோஷத்தோட குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, இந்த குழந்தையோட முகத்துல முழிச்சா அடுத்த நொடியே தந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இது என்னங்க கொடுமை? பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்து தெய்வ அனுகிரகத்தால இப்பதான் என் நண்பனுக்கு தந்தையாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. மார்லையும் தோல்லையும் சுமந்து எந்த குழந்தையோட அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த குழந்தையாலேயே மரணம்னு சொல்றீங்களே. இப்படி ஒரு அபாக்கியமான விதி எழுதவா நீங்க அவரை புடிச்சா வந்தீங்க? இதுக்கு உங்க மனசு எப்படி இடம் கொடுத்துச்சு? ஐயோ, கருணையே இல்லாதவனுக்கு பேர் தான் கால நேரம். அவரவர் கர்மா வினைக்கு ஏற்ப விதியை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இதுல விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை. ஐயா, இந்த தோஷத்துக்கு நிவர்த்தியே இல்லையா? என் உயிரை கொடுத்தா என் நண்ப உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க. அதுக்கும் நான் சித்தமா இருக்கேன். எரிஞ்சிட்டு இருக்கிற சூரியனையும் சுழந்துட்டு இருக்கிற பூமியையும் என்னைக்கு மனிதனால மாற்றி அமைக்க முடியுமோ அன்னைக்குத்தான் விதியையும் மாற்றி அமைக்க முடியும். அதுவரையிலும் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அவர்களையே பாதிக்கும். அந்த குழந்தைக்கு நான் குறிப்பிட்ட தோஷம் 60 பௌர்ணமி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கு முன்ன தந்தையும் தனையனும் நேருக்கு நேர் சந்திச்சா நிச்சயம் தந்தைக்கு மரணம் தான். என்ன சொல்லி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லையா, என் சிநேகனை காவல் வச்சுட்டு போனேன், அவனை காணோம். நீங்க உள்ள போங்க. காளியாத்தா, இது என்ன சோதனை? தம்பி, இங்க ஓடி வாங்கல. என்ன ஆயா? உங்க பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆயிருச்சு. மயக்கம் தெரியல. பிறந்த குழந்தைய காணும். பிறந்த குழந்தைய காணுமா? என்ன ஆயிருக்கும்? யார் என் குழந்தைய எடுத்து போயிருப்பாங்க? பயப்புள்ள பச்சை குழந்தை தூக்கிட்டு பாதுகாத்துல எங்க போறான்?
கபாலி என்ன என்ன விஷயம்? யாரை தேடுற? என் குழந்தைய காணும்பா. என் பொண்டாட்டி பிரசவிச்சு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி யாரோ திருட்டுத்தனமா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஊர்ல வந்தது ஒரு சிறையில கையில ஒரு குழந்தையோட பிறந்த பார்த்தேன். ஒருவேளை அது உன் குழந்தையா இருக்குமா? மாந்திரிகத்துல பெரிய பெரிய சக்தி அடையணும்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டிய சொல்லி என் குருநாதர் சொன்னார். என் மனசுக்கு பிடிக்கல, வந்துட்டேன். ஆனா சில சமயத்துல யோசிச்சு பார்க்கும்போது தான் கொண்ட லட்சியத்தை ஜெயிக்க ஒருத்தன் தப்பே பண்ணாலும் அதுவும் ஒரு வகையில தருமோன்னு தோணுது. கடவுளே, அந்த பாவி என் குழந்தைய மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த எடுத்து போயிருப்பான். சொல்ல, அந்த ரங்க எந்த பக்கம் போனான்? அவன் மேற்கால காட்டு பக்கம் தான் போனான். அவன் போன நேரத்துக்கு இன்னும் தொலை தூரம் போயிருப்பானே. நீ எப்படி என்ன போய் பிடிப்ப? அழுவாத கற்பகவல்லி, பச்சை உடம்புக்காரி கண்ணுல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ரத்தத்துக்கு சமானம் தாயே. பல வருஷமா தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கலையே. இனிமே இந்த கண்ணீர் தான் எனக்கு வாரிசாத்தா. இந்த கண்ணீர் தான். மாய மந்திரம்னு மரநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த பாவிய வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க பாருங்க. அது உங்க தப்பு. தலைச்சம் புள்ளைய மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தாயி? தெரியுமா? ஆனா நேரம் வந்தா புள்ள பூச்சி கூட பாம்பா மாதிரி கொத்தும்னு தெரியாம போச்சே. மறுநாட்டுக்கு போய் மாந்திரிகம் தான் கத்துட்டு வந்தான் நினைச்சேன். பாவி பய துரோகத்தையும் சேர்த்து கத்துட்டு வந்திருக்கான். ஆனா ஒண்ணு, எங்க ஆத்தா ஒருத்தனைக்கு முந்தி வரிச்சு என்ன பெற்றது சத்தியம்னா அந்த துரோகியை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். மன்மதன் நானே ரதியும் நீயே கண்ணனில் லீலைகள் காண்போம் நாளும். காந்தா சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபாஸ், இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழல் இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாற்றி விடாத காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊதா குழந்தை. அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்டம் உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன். கண்ட பொம்பளைங்களை நினைச்சு கனவா இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி? அவசரத்துல பிடிச்ச கொடக்கட்ட மாதிரி மோலி மொத்தமா ஒரு மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலுக்கு நிக்கிற திஷ்டி போ மாதிரி ஒரு உடம்பு. என்னது? கையடே கையடே. மவுள ராமாயி வந்துட்டான். வேறுங்கூந்தல் வேதாச்சலம். உன்னை பொண்ணை பத்ததுக்கு இவனை தலைகையில கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க? என் மவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருக்கிற பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படி வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. உன் மகளையும் நான் தொட விட்டுறதுல மாப்பிள்ள. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவித்து விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறது சபலம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மோகினி பிசாசோன்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள்ள. ஜாக்கிரத, அடிச்சு கொண்டுடுவாங்க. திருப்பதில போய் நேரம் மொட்டை போடு, புண்ணியமாக கிடைக்கும். மாப்பிள்ள என் அழகு கத்த ரதி ஒருத்தி ஒப்பாட்டியா கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற. மாப்பிள்ள பண்ணாடியா மவளே ராமாயி, மாப்பிள்ளை எல்லாம் இப்படி சொல்லிட்டு போகுது. போய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என்